முருங்கைக்கீரை சூப்புக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுக்கோங்க. இதில் உள்ள ஸ்டெம்மெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ உதுத்து எடுத்துக்கலாம். கீரையை உதுத்து எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்டெம் இருந்தால் பரவாயில்ல. இல்லை தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவிடுங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை கழுவி வச்சோன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டெம் இப்படி இருந்தால் பரவாயில்ல. கூடவே 3 பல் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு 5 எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கல்லுப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி வைக்காமல் திறந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை 5 நிமிஷம் இந்த அளவுக்கு வெந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறியிருக்கு. மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த முருங்கைக்கீரை சூப்